வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் விடியற்காலை வரை சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதியாக உள்ள பியர்சோலா குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் இருந்த ராட்சத மரம் ஒன்று முறிந்து இப்பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி கட்டிடம் மீதும் மின்கம்பிகள் மீதும் விழுந்தது. இதில் தனியார் கட்டிடம் சேதமடைந்துள்ளது. மேலும் அங்குள்ள மின்கம்பம் கம்பிகள் மீது விழுந்ததால் மின் விநியோகம் இப்பகுதி முழுவதும் தடைப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மின் விநியோகத்தை சீர் செய்யும் பணியில் மின்சார பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காலை நேரத்தில் மரம் விழுந்ததால் பொதுமக்களின் நடமாட்டம் இல்லாததாலும் தங்கும் விடுதியில் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் இல்லாததாலும் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடலூரில் தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர்கள் சங்க 69வது அமைப்பு தின கொடியேற்று விழா மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கடலூர் ஒன்றிய செயலாளர் சிவமணி, மாவட்ட துணைத் தலைவர் குமார், இணை செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொருளாளர் செந்தில்நாதன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில தலைவர் அருள் சங்க கொடி ஏற்றி வைத்தார். முன்னாள் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் வேளாண்மை காவலன் ஆசிரியரும் ஆகிய சண்முகம், ஓய்வு பெற்ற உதவி வேளாண்மை அலுவலர் சங்க மாநில இணை செயலாளர் பழனி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில தலைவர் அருள் சிறப்புரையாற்ற மாவட்ட செயலாளர் வீரமணி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட அனைத்து ஒன்றியங்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் தீபாவளி திருநாள் பள்ளி முதல்வர் தந்தை அருட்திரு பாஸ்கர்ராஜ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்களும் மற்றும் மகேந்திரா டிரக் மற்றும் பஸ் பிரிவு நிர்வாக இயக்குநரும் பெத்திசெமினார் பள்ளியின் முன்னாள் மாணவருமான ருத்ரகுமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள். விருந்தினர்களை பள்ளி முதல்வர் மலர் கொடுத்து சால்வை அணிவித்து இனிதே வரவேற்றார். பாரத நாட்டின் மிக பெரும் திருவிழாவான தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பேசிய சபாநாயகர் அவர்கள் மாணவர்களை பாராட்டியதுடன் பள்ளி முதல்வரின் வழிகாட்டுதலையும் செயல்பாடுகளையும் வெகுவாக பாராட்டி அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறினார். இந்நாள் நம் முன்னோர்களால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் விழாவாக நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுவதாக உள்ளது. எனவே மாணவர்கள் அதனை பாதுகாப்பது மிக முக்கிய கடமை என்றும் கூறினார். மேலும் பள்ளியின் முதல்வர் தந்தை அவர்கள் உரையாற்றுகையில், இந்த நல்ல நாளில் நமது உறவுகளை இணைத்து புதிய நினைவுகளை உருவாக்கி மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தீபாவளியை கொண்டாடி நம் அனைவரும் சுற்றுச்சூழல் மாசுபடாதவாறு பாதுகாப்பாக கொண்டாட வேண்டுமென்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு விழா சிறப்பாக நடைபெற்றது. இறுதியாக மாணவர்களும் ஆசிரியர்களும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கிழைக்காத தீபாவளியினை கொண்டாட ஒருமனதாக உறுதிமொழி ஏற்றனர். காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவின் மற்றொரு அங்கமான காரைக்கால் மாணவர்கள் கூட்டமைப்பின் இணை செயலாளர் சிவகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோரின் பிறந்த நாளையொட்டி காரைக்கால் மாணவர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆதிமுரசு அவர்களின் ஒருங்கிணைப்பில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏஎஸ்டி அன்சாரி பாபு, இணை ஒருங்கிணைப்பாளர் பொன் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் குருதிக்கொடை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. மேற்கண்ட குருதிக்கொடை முகாமிற்கு அரசு பொது மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி உமா மகேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு குருதிக்கொடை செய்த மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். குருதிக்கொடை முகாமில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குருதிக்கொடை செய்தனர். மேலும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவின் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், காரை ஜே சூர்யா, அண்டூர் மதிவாணன், தென்னங்குடி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்ற பொறியியல் கல்லூரி இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கல்லூரியில் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நம் நாடு முழுவதிலுமிருந்து பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுக்கான துவக்க விழா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் கல்லூரியின் வாழ்த்து கீதங்கள் இசைக்கப்பட்டு துவங்கியது. நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைமை தரவு விஞ்ஞானி உயர் திரு ஜோதி பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், கல்லூரியின் டீன் அன்புமலர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன், கல்லூரியின் டீன் அறிவழகர், வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் மற்ற துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெருந்திரளாக பங்கேற்று துவக்க விழாவை சிறப்பித்தனர். தேசிய அளவில் முதன்முறையாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஹேக்கத்தான் என்பது ஒரு சிறப்பு முன்னெடுப்பாகும். இந்த ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு ஹேக்கத்தான் நிகழ்வுக்கென்று சிறப்பு இலச்சினை மற்றும் இணையதளமும் உருவாக்கப்பட்டு நிகழ்வில் வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு நன்றி உரை கூறினார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருமோனை தொகுதியில் உள்ள திருவண்டார்கோவில், கொத்தபுரி நத்தம், திருமோனை, களித்தீர்த்தல்குப்பம், திருமோனைப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் ஏராளமான பன்றிகள் சுற்றித் திரிந்தன. இதனால் அப்பகுதிகளில் நோய் பரவும் அபாயமும், விவசாய பயிர்கள் சேதமடைவதும், வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி அடிப்படும் நிலையும் இருந்தது. இதுகுறித்த அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கொம்யூன் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆணையர் எழில்ராஜன் பன்றிகளை பிடிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் விழுப்புரம் பகுதியிலிருந்து பன்றி பிடிக்கும் 15 பேர் கொண்ட குழுவினர் வரவழைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பிடித்து வாகனங்களில் ஏற்றி சென்றனர். அப்பொழுது கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் திருமோனை போலீசார், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடன் இருந்தனர். இதுகுறித்து ஆணையர் கூறுகையில், கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் முறையாக அனுமதி பெறாமல் பன்றிகளை பட்டியலடைக்காமல் வெளியே திரியவிடும் நபர்கள் மீது கொம்யூன் பஞ்சாயத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கடலூர் சில்வர் பீச் சங்கத்தின் சார்பில் கடலூர் கேஎன்பேட்டையில் அன்னை அலமேலு அம்மாள் முதியோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதியோர்களுக்கு சங்க உறுப்பினர் கலைவாணி ஆசை தம்பி பிறந்தநாளை முன்னிட்டு புடவைகள், வேஷ்டிகள், சட்டைகள் மற்றும் இனிப்புகள், பட்டாசுகள் மற்றும் மதிய உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவி ஜெயக்குமாரி வேல்முருகன், செயலாளர் ஸ்ரீதேவி ராஜசேகரன், பொருளாளர் வஜனிமாலா, பன்னாட்டு ஆலோசகர் ராஜேஸ்வரி அன்பழகன், உமாசங்கர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கப்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஹோம் ஆதரவற்ற இல்லத்தில் காக்கைத்தோப்பு முன்னாள் கிளை கழக செயலாளர் மறைந்த வீரப்பன் மகள் சரண்யா விநாயகம் ஆகியோர் ஏற்பாட்டில் அங்குள்ள ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், மாநில கழக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஆர்.கே. கலிவர்தன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தியாகராஜன், கழக மாநில மேனவர் அணி தலைவர் ரமேஷ், தொகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் அரசு, அரியங்குப்பம் கிளைக்கழக செயலாளர் லட்சுமி நாராயணன், ஃபாரூக் என்கிற ஆறுமுகம், கந்தன், சரவணன், அருணா, தேங்காய் திட்ட கழக முன்னோடி முருகன் மற்றும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாக செயலாளர் சமாரவேல், HR பிரகாஷ், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் MR பரசுராமன் ஆகியோர் பங்கு பெற்றனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகின்றது. நேற்றிரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் ஆகிய பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.